விலைவாசி உயர்வு, பொங்கல் தொகுப்பு, மடிக்கணினி தொடர்பாக சட்டசபையில் திமுக, அதிமுக இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார், விலைவாசி உயர்வால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஏவ வேலு, மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரியால் எல்லா பொருட்களின் விலையும் உயர்ந்துள்ளதாகவும், தனிநபர் வருமானம் அதிகரித்துள்ளதால் மக்களிடம் வாங்கும் சக்தி பெருகியுள்ளதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய உதயகுமார், தேர்தல் நெருங்குவதால் பொங்கலுக்கு 3000 ரூபாய் வழங்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் சக்கரபாணி, பொங்கலுக்கு ஒரு கரும்பை 4ஆக வெட்டி அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்டது என பதிலளித்தார். பிறகு 20 லட்சம் என கூறி 10 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்பட்டதாகவும், படிப்பை முடித்த பிறகு வழங்க காரணம் என்ன எனவும் உதயகுமார் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு, இறுதியாண்டு மாணவர்கள் இனி படிக்க மாட்டார்கள் என்று யார் நிர்ணயிப்பது? எல்லா வகையிலும் மடிக்கணினி பயன்படும் என்றார். திருமணத்திற்கு உதவித்தொகை என அறிவித்துவிட்டு திருமணமாகி 2 பிள்ளைகளை பெற்ற பிறகு அதிமுக ஆட்சியில் உதவித்தொகை வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் கோவி செழியன் கூறினார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.